மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. இந்தாங்க. என்னங்க? ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ சொல்லி எதை நான் தப்பா எடுத்திருக்கேன்? இல்ல நீ எதை தான் தப்பா சொல்லிருக்க? என்ன கேட்கணுமோ கேளு மல்லி. ரேணுகா அக்கா குணமாயிட்டதா நிஷா அப்பா சொன்னாருல்ல, உங்களுக்கும் அப்படி தோணுச்சா? தோணுச்சு மல்லி. சட்டுன்னு ஒரு செகண்ட் அவளோட பழைய முகம் தெரிஞ்சுச்சு. நானே ஷாக் ஆயிட்டேன். அதையே நீங்க என்கிட்ட சொல்லல. எனக்கு அப்படி தெரிஞ்சுச்சே தவிர, ஆனா நான் அவ குணமாயிட்டான்னு நினைக்கல. டாக்டர் சொன்னப்பதான் எனக்கே அது உண்மைதானோன்னு தோணுச்சு. அவ குணமாயிரணும் மல்லி. பாவம், நிறைய கஷ்டப்பட்டுட்டா. பாரு, அவ கண்ணு முன்னாடி பெத்த அப்பா, கூட பிறந்த தங்கச்சி, கட்டண புருஷன், பிறந்த குழந்தை, இவ்ளோ கோடி ரூபாய் சொத்து எல்லாமே இருக்கு. ஆனா எதையுமே அவளால உணர முடியல. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? எல்லாம் இருந்தும் எதையுமே உணர முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அவ சீக்கிரமா குணமாகி வந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் மல்லி. அதான் என்னோட பிரேயர். நீ என்ன நினைக்கிற மல்லி? அவ உண்மையான ரேணுகாவா இருந்தா நானும் உங்கள மாதிரி தாங்க ப்ரே பண்ணிருப்பேன். ஆனா அவ உண்மையானவ இல்ல. அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவ ஏமாத்துறா. அதை எப்படி உங்ககிட்ட நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. மல்லி, என்ன அமைதியாயிட்ட? இல்லங்க, நானும் ரேணுகாக்கா குணமாகி வரணும்னு தான் ப்ரே பண்றேன். என்ன ராஜேஸ்வரி, இன்ஸ்பெக்டர் வெளியில விடாதீங்கன்னு சொன்ன, விட்டுட்டாங்களா? ஏன் உனக்கு மட்டும்தான் லாயர்லாம் இருப்பாங்களா? எங்களுக்கு இருக்க மாட்டாங்களா? வெயில்ல வெளியில வந்துட்டோம். ஓ, நான் பெயிலபிள் போட சொல்லிருந்தேன். என்ன நான் விசாரிக்கிறேன். ராஜிமா, இப்பதான் வெளியில வந்திருக்கோம். மறுபடியும் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியாது. எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. டேய், என்ன இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்ல, அப்புறம் உங்க திங்ஸ் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? அதான் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே நடைய கட்டுங்க. டேய், உன் இஷ்டத்துக்குலாம் நீ எங்களை வெளியில அனுப்ப முடியாது. இந்த வீடு யாருக்கு சொந்தம்னு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. யாருமா ராஜேஸ்வரி அக்கா, இந்த வீடு என் பேர்ல இருக்கு. அதனால இது யாருக்கு சொந்தம்னு கேஸ் இல்ல. இந்த வீட்ல இஷ்யூஸ் இருக்கு. அது கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த வீட்டை விற்கவோ அடகு வைக்க கூடாதுங்கிறது தான் கேஸ். அதனால நீ என்ன பண்ற? கேஸ வெளியில இருந்து நடத்திக்கோ. இப்போ வெளியில போ. ஏங்க, இப்படி ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு போக சொன்னா பாவம், அவங்க எங்க போவாங்க? இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க இருந்துட்டு பகல்ல கிளம்பி போட்டோம். ஹே மல்லி, ஏன் வீட்ல எனக்கே யாசகம் போடுறியா? அக்கா, ஆக்சுவலா மல்லி யாசகம் தான் போடுறா. அவ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரெண்டு பேருக்கும் பெயில் கொடுக்காதீங்க, அவங்களால என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே உங்க பெயில் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேலை எல்லாம் பார்த்துட்டு வரீங்களே, அந்த வேலை தான் டெய்லியும் பாக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகேவா? என்ன அருமா அக்கா, ஓகேவா? மரியாதையா மல்லி சொன்ன மாதிரி ராத்திரி தங்கிட்டு விடிஞ்சதும் துண்ட காணும் துணிய காணும் ஓடி போயிடணும். மாமா, அதுக்காக ஒரு நாள்ல கிளம்பி போ சொன்னா நாங்க எங்க போவோம்? கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஏங்க, ரஞ்சிதா சொல்றது வாஸ்தவம் தான். ஒரு நாள்ல கிளம்பி போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? இறக்கப்பட்டு ஒரு மாசம் டைம் கொடுப்போம். மல்லி, நீ சொன்னா நான் எப்ப மாட்டேன்னு சொல்லிருக்கேன். நோ அப்பீல். சரி, மல்லி சொன்ன மாதிரி ஒரு மாசம் இருந்துக்கோங்க. ஆனா இந்த ஹால்ல மட்டும் தான் இருக்கணும். வெளியில ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இத எல்லையை தாண்டி நீங்க வரவே கூடாது. ஓகேவா?
என்ன ரஞ்சிதா, என் அக்கா ஏதோ பயங்கரமா யோசிக்கிறா. ராஜிமா ஓகே மாமா. அது ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க படுத்துக்கங்க. மல்லி நம்ம போலாம் வா. இங்க பாரு ரஞ்சி, யாருமா அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த எல்லையை தாண்டி நீங்க வரவே கூடாது. குட் கேர்ள்ஸா இருக்கணும். சரி மல்லி வா போலாம். ஏங்க இருங்க. ரஞ்சி சாப்பிட்டீங்களா 2 பேரும்? இல்லையா? சரி, கிச்சன்ல பழைய சாதம் இருக்கு, சாப்பிட்டுக்கங்க. ஏங்க பாவம் இல்ல. சரி வா போலாம். ஏய், அவ ஏதோ 1 மாசம் இருக்கட்டும்னு சொல்றா, நீயும் சரின்னு தலையாட்டிட்ட. யார் வீட்ல யாரடி இடம் கொடுக்கறது? ராஜிமா, நீங்க தானே காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசுன்னு சொல்லுவீங்க. அதான் 1 மாசம் இடம் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க இன்னைக்கு வெளியில போங்கன்னு சொன்னா நம்ம எங்க போக முடியும் சொல்லுங்க? அதுவும் சரிதான். நமக்கு இப்பதான் 1 மாசம் டைம் இருக்குல்ல, ஏதாச்சும் பண்ணி ஊறி வந்துட மாட்டோமா? அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும் ரஞ்சி. அப்புறம் என்ன ராஜிமா, தைரியமா இருங்க, அவங்களா நம்மளான்னு பாத்துருவோம். சரி, ஆனா ஏசி இல்லாம இந்த கொசுக்கடியில நான் எப்படி தூங்குவேன்? எனக்கு தூக்கமே வராது. வேற வழி இல்ல ராஜிமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். சோஃபால நான் இந்த பக்கம் தலை வச்சு தூங்குறேன், நீங்க அந்த பக்கம் தலை வச்சு தூங்குங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வாங்க. அவரும் அக்காவும் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு பழசையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரியும் ஒத்துமையா இருக்க போறத நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாம குணமாயிட்டோன்னு சொல்றதுல பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. படு படு. ஏங்க இந்நேரம் எங்க கிளம்பிட்டீங்க? ரேணுகா ஹாஸ்பிடல்ல இருக்கால்ல, நாங்க போகணும்ல. ஏங்க அங்க நிஷா இருக்கால, அவ பாத்துக்க மாட்டாளா? அவ பாத்துப்பா. அங்க ஏதாவது எமர்ஜென்சினா பக்கத்துல ஒருத்தர் வேணாமா? இதோ பாருங்க, அது ஒண்ணும் சின்ன ஹாஸ்பிட்டல் இல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல். எல்லாமே அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தானே துணையா இருக்க முடியும். நீங்க அங்க போனாலும் வராண்டால தான் படுக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு போகணும்னு சொல்றீங்க? அப்படிங்கற? ஆமாங்க. சரி போய் தூங்கலானே. எப்படி அவனை மயக்கறான்னு பாரு. ராஜிமா, இந்த சாமர்த்தியம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. எங்க 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 என்னாச்சு? அங்க குல்ஃபி போகுது. ஆமா, குல்ஃபி சவுண்ட். ஏங்க எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒண்ணு வாங்கி தரீங்களா? உனக்கு பிடிக்கும்னா அத வாங்கி தரத தவிர வேற என்ன வேலை இருக்கு? இதோ ஒரே நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன். பாரு ரஞ்சி, அவ குல்ஃபி கேக்குறான்னு உடனே எப்படி ஓடுறான்னு பாரு. உனக்காக என்னைக்காவது அவன் இப்படி ஓடி இருக்கானா? அப்படி ஓடுறவரா இருந்தா நம்மளையே அப்படி ஹால்ல படுக்க வைக்க போறாரு. எல்லாத்துக்கும் அவனுக்கு இருக்குடி. காணமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.